வணக்கம். நம்ம பாரம்பரிய சிறுதானியங்கள்ல ரொம்பவே முக்கியமான ஒரு பொக்கிஷத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த விளக்க பதிவுல பார்க்க போறோம். அதுதான் வரகு அரிசி அல்லது இங்கிலீஷ்ல கோடோ மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏதோ பசிய போக்குற ஒரு சாதாரண உணவுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. சொல்ல போனா நம்ம ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து பல கொடிய நோய்களை கட்டுப்படுத்துற ஒரு மாபெரும் சக்தி இதுக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன காலத்துல நம்ம வேகமான வாழ்க்கை முறையால சர்க்கரை நோய், உடல் பருமன், இதய பிரச்சனைகள்னு எத்தனையோ சவால்களை நம்ம சந்திக்கிறோம் இல்லையா? இதுக்கெல்லாம் தீர்வு நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட இந்த பழமையான தானியத்துல ஏன் ஒழிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி நம்ம உடம்ப உள்ள இருந்து குணப்படுத்துது அப்படிங்கறத இப்போ நம்ம விரிவா பார்க்க போறோம். சரி, வாங்க நம்ம தலைப்புக்குள்ள போகலாம். முதல்ல இந்த சூப்பர் ஃபுட் வரகு பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இது சர்க்கரை நோய் மற்றும் உடல் எடையை எப்படி கட்டுப்படுத்துது, மூணாவதா இதயம் மற்றும் செரிமான ஆரோக்கியம், நான்காவதா நச்சு நீக்கம் மற்றும் பெண்களின் ஆரோக்கியம், கடைசியா இதை எப்படி எவ்வளவு சாப்பிடணும், இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்த்துடலாம். பகுதி 1, பாரம்பரிய சூப்பர் ஃபுட் வரகு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வெறும் சாப்பாடு இல்லைங்க. நம்ம உடம்ப நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் பல நோய்களை ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்துறதுக்கும் இது ரொம்பவே அவசியமான ஒரு மருத்துவ உணவு. இது எப்படியெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள ஒரு பாதுகாவலனா செயல்படுதுன்னு தொடர்ந்து பார்ப்போம். பகுதி 2, சர்க்கரை மற்றும் உடல் எடை. கிளைசெமிக் குறியீடு பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு உணவை சாப்பிட்டா நம்ம ரத்தத்துல சர்க்கரை எந்த அளவுக்கு வேகமா ஏறுதுன்னு குறிக்கிற அளவு. இந்த வரகு அரிசியில பாத்தீங்கன்னா இந்த கிளைசெமிக் குறியீடு ரொம்ப ரொம்ப குறைவு. இதனால சர்க்கரை அளவு டக்குன்னு ஏறாம சீரா மெயின்டைன் ஆகும். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற அபரிமிதமான நார்ச்சத்து இன்சுலின் சுரப்ப ரொம்ப அழகா தூண்டிவிடும். அதனால சர்க்கரை நோயாளிகளுக்கு இது நிஜமாவே ஒரு பெரிய வரப்பிரசாதம் தாங்க. இதோட இன்னொரு மேஜிக் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் இதுல நார்ச்சத்து ரொம்ப அதிகம், இன்னொரு பக்கம் கொழுப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த ரெண்டு காம்பினேஷனும் ஒன்னு அமைஞ்சிருக்கிறது தான் இதுல ஸ்பெஷல். நார்ச்சத்து இன்சுலினுக்கு உதவுறதோட நம்ம செரிமானத்தையும் சூப்பர் ஆக்கிடும். அதே சமயம் கொழுப்பு குறைவா இருக்கிறதால தேவையில்லாத வெயிட் போடவே போடாது. அது மட்டும் இல்லாம இது செரிமானத்தை கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாக்குறதால நமக்கு ரொம்ப நேரத்துக்கு பசியே எடுக்காது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அடிக்கடி ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோன்றத இது அப்படியே தடுத்து நிறுத்திடும். ஆரோக்கியமா எடையை குறைக்கணும்னா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். பகுதி 3, இதய மற்றும் செரிமான ஆரோக்கியம். இந்த வரகு அரிசியில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்களும் தாதுக்களும் நம்ம ரத்த அழுத்தத்தை, அதாவது பிளட் பிரஷரை சீரா வச்சுக்க நேரடியா உதவுது. அப்புறம் இதுல இருக்கிற கரையாத நார்ச்சத்து குடல் இயக்கத்தை சரி பண்ணி ரொம்ப நாளா இருக்கிற மலச்சுக்கல் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்குது. இதய ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டா வரகு ஒரு உள்ள கவசம் மாதிரியே செயல்படுதுன்னு சொல்லலாம். நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைக்கிறது மட்டும் இல்லாம நரம்புகள்ல போய் கொழுப்பு படியாம இதை ரொம்ப ஸ்ட்ராங்கா பாதுகாக்குது. இதனால இதய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறையுது. பகுதி 4, நச்சு நீக்கம் மற்றும் பெண்களின் ஆரோக்கியம். நம்ம உடம்ப டீடாக்ஸ் பண்றதுல வரகு எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இதுல நிறைஞ்சிருக்க பாலிபினால்கள் உடம்புல தேங்குற தேவையில்லாத நச்சுக்களை எல்லாம் அப்படியே அடிச்சு வெளியாக்கிடும். அதே போல இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரல், சிறுநீரகம் மாதிரி மிக முக்கியமான உறுப்புகளோட செயல்பாட்டை மேம்படுத்தி அதை ரொம்ப சுத்தமாவும் ஆரோக்கியமாவும் வச்சுக்க உதவுது. பெண்களுக்கு இதுல என்ன ஸ்பெஷல் நன்மைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு வரக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் அப்புறம் கொலஸ்ட்ரால் அளவை இது ரொம்ப அழகா கண்ட்ரோல் பண்ணுது. அந்த ஹார்மோன் மாறுபாடுகள் நடக்கிற கடினமான காலகட்டத்துல இது ஒரு சிறந்த அரணா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இரும்புச்சத்து அதிகமா இருக்கிறதால பொதுவா பெண்களுக்கு வரக்கூடிய இரத்த சோகை, அதாவது அனிமியா வராமலும் இது தடுக்குது. பகுதி 5, இதை எப்படி எவ்வளவு சாப்பிடணும். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். வரகு அரிசி இயற்கையாவே உடம்புக்கு கொஞ்சம் உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது. அதனால சமைக்கும் போது சாதாரண அரிசியை விட கொஞ்சம் அதிகமாவே தண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது, இதை நல்லா குழைவா வேக வைக்கணும். மூணாவது, வாரத்துல 2 இல்லைன்னா 3 நாள் மட்டும் இதை உணவா எடுத்துக்கிட்டா போதும். இந்த சின்ன சின்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே இதோட முழு பலனும் நமக்கு சேஃபா கிடைச்சிடும். இன்னைக்கு நாம பார்த்த மாதிரி இத்தனை அற்புதமான மருத்துவ குணங்களும் நம்ம ஆரோக்கியத்தை அடியோட மாத்திர நன்மைகளும் இந்த வரகரசியில இருக்கு. இது நிஜமாவே நம்ம முன்னோர்கள் விட்டுட்டு போன ஒரு பெரிய பொக்கிஷன் தாங்க. பல வியாதிகள்ல இருந்து நம்மளை காப்பாற்றுற அபாரமான சக்தி இதுக்கு இருக்கு. இந்த பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவி இருக்கும் நம்புறேன். இந்த விளக்கப்பதிவை உங்க நண்பர்கள், சொந்தக்காரவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்க ஆரோக்கியத்துக்கும் உதவுங்க. இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரி, கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களை முழுமையா பாதுகாக்கக்கூடிய இந்த சூப்பர் ஃபுட் வரகு அரிசியை இந்த வாரத்துல எந்த நாள்ல இருந்து நீங்க சாப்பிட ஆரம்பிக்க போறீங்க? ஆரோக்கியமான ஒரு மாற்றத்தை இன்னைக்கே தொடங்குவோம். நன்றி, வணக்கம். கிக்கி